வணக்கம். இன்னைக்கு நம்ம வர்மம் என்றால் என்ன, அதோட பயன்பாடு என்ன, வர்மத்தின் மூலம் என்னென்ன நோய்களை குணப்படுத்த முடியும், சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த தலைப்பில் நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே உள்ள காணொலியில் வர்மக்கலையை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். வர்மக்கலை எங்கே தோன்றியது, அது எப்படி கையாளப்பட்டது, வர்மக்கலை ஏன் பரவலாக பேசப்படவில்லை, இரண்டாம் உலகப் போரில் என்ன நடந்தது, இப்போ பரவலாக பேசப்படுகிறதா இல்லையா அப்படின்லாம் இந்த பழைய பதிவில் நம்ம பார்த்து இந்த காணொலியை நீங்கள் காண்பதற்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த செய்யக்கூடிய காணொலி அனைத்தும் உங்களுக்கு நேரடியாக சேரும். ஓகே, இப்போ நம்ம வர்மம் என்றால் என்ன? வர்மம் என்பது உடலில் உயிர் செம்மையாக இயங்குவதற்கும் உறுதுணையாக இருக்குவதற்கும் நுட்பமான ஆற்றல் வர்மமாகும். இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த வர்மம் பல பல நம்ம உடல்ல பல இயக்கங்கள் மூலயமா தான் இது போகுது. குறிப்பாக தசவாயுகள், பஞ்சபூதம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பஞ்சபூதம்னா நிலம், நீர், ஆகாயம், காற்று, அப்புறம் தசநாடி, வாசி, இது மூலமாக தான் இந்த வர்மம் உயிர் ஓட்டம் உள்ளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் உடலுள் இயங்குகின்ற காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் ஆகியவற்றை ஒழுங்கு செய்து உடலுக்கு நோய் வராமல் பாதுகாக்கும். ஸோ இந்த வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், காற்றோட்டம்னா எதை குறிக்குது அப்படின்னா வாதம், பித்தம், கபம். இந்த வாதம், பித்தம், கபத்தை பற்றி ஒரு காணொலியில் ஒரு நிறைய விஷயம் நான் அதை பற்றி தெளிவுபடுத்திவிட்டேன். ஸோ இந்த நோய்கள் குணமாக்குவதற்கும் நோய்கள் உண்டாக்குவதற்கும் இந்த வாதம், பித்த, கபம் ரொம்ப முக்கியமாக பங்காற்றுகிறது. வாதமும், பித்தம், கபம் இது சரியா இல்லைன்னா பல நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உள்ளது. அப்போ இந்த வர்மக்கலை மூலமாக இந்த நோய்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நம்ம வர்மம் புள்ளிகள் மூலமாக அதை சரி செய்ய உதவுகிறது. வர்ம ஆற்றல் உடலில் தங்கி இருக்கும் இடங்கள் வர்ம புள்ளிகள் எனப்படுகின்றன. அப்போலாம் எங்கெங்க ஆற்றல் இருக்கோ அதெல்லாம் வர்ம புள்ளிகள் என சொல்லப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ வர்மம் என்றால் என்ன நமக்கு தெரியணும், காலம் என்றால் என்னன்னு தெரியணும். சரிங்களா? இப்போ சிக்கு வர்மம் பாருங்க, சிக்கு அதோட வர்மம் அப்போ வர்மம்னா என்னன்னு தெரியணும். திறந்த காலம் இங்க இருக்கு, நெட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. திறந்த காலம் அப்போ காலம்னா என்ன, படுவுனா என்ன, தொடுவுனா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த வர்மக்கலை நீங்க சிகிச்சைக்கு செய்யறீங்க, நீங்க ஒரு மருத்துவர் அப்படின்னா இதையொட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அல்ல பேஷண்டா இருந்தீங்கன்னா, நோயாளியாக இருந்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சால் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். வர்மம் எதை குறிக்கிறது? வர்மம் என்றால் நிலையான ஆற்றல். அப்படின்னா இது சிக்கு வர்மம் சொல்றது இங்க இருக்கு, அந்த சிக்கு வர்மம் இங்க இருக்கு, சிக்கு வர்மம். அப்ப இது ஒரு நிலையான ஆற்றல் இங்க இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு பேர் வர்மம் என்று சொல்லப்படுகிறது. காலம் அப்படின்னா அப்ப திறந்த காலம் உங்களுக்கு சொல்றோம். அப்படின்னா என்ன காலம்னா உள்ள ஆற்றல் அசைவு, அதாவது அங்கேயே ஒரு ஆற்றல் இருக்கும், சின்ன அசைவோடு இருக்கும். இப்போ இது திறந்த காலம் சொல்றோம். இது நெல் அளவு பகுதியில் தான் இருக்கு இந்த வர்ம புள்ளி. ஆற்றல் இங்கேயே அசையும், இங்கேயே உள்ளது. ஓகேவா? நிலையான ஆற்றல் ஒன்று இருக்கு, அங்கேயே நின்று அசையக்கூடிய ஆற்றல் ஒன்று இருக்கு. இதுதான் வர்மத்துக்கும் காலத்துக்கும் உள்ள வேறுபாடு. ஓகே, இந்த வர்ம ஆற்றல் வர்மம் இல்ல காலம், இந்த வர்ம புள்ளிகள் எப்படி நம்ம உடல்ல இயங்குது, எப்படின்னா அது ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து போகிறது அப்படின்னு பார்க்கணும். ரெண்டு விஷயங்கள் அங்கே கூறப்பட்டிருக்கு. ஒன்று ஊதல், இன்னொன்று உறிஞ்சல். இது மூலமாக தான் அந்த ஆற்றல் நம்ம ஆற்றல் நரம்பு ரத்த சதைகள் மூலியமாக அது பரவப்படுகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுமா, இப்போ ஊதல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எதை குறிக்குதுன்னா குறிப்பிட்ட வர்ம பாயிண்ட், அதாவது குறிப்பிட்ட வர்மம் ஆற்றல் போயிட்டு இன்னொரு இடத்துல இருந்து எடுக்கும். இப்போ இங்க பிரஸ் பண்ணோமா, இது இன்னொரு ஆற்றல் போய் இங்க எடுத்து அது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுதான் ஊதல் அப்படின்றது ஒரு பேர் உண்டு. உறிஞ்சல்னா என்னன்னா, உறிஞ்சலும் அதே போலதான், ஆனால் இதோட ஃபங்க்ஷன் வேற மாதிரி. அடுத்த வர்மம் அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும், இங்க ஆற்றல் போய் இங்க உறிஞ்சி இன்னொரு இடத்துக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது, அதுவும் அந்த ஆற்றலை எடுத்துக்கும். அதுதான் ஊதல், உறிஞ்சல் ரெண்டு விதமா பிரிக்கப்பட்டிருக்கு இந்த வர்ம சிகிச்சை மூலமா.